ஹாய் வியூஸ், வெல்கம் பேக் டு சென்னை ப்ராப்பர்ட்டி சர்ச். சென்னை ப்ராப்பர்ட்டி சர்ச்சில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு வாழ்ந்தால் இந்த மாதிரி ஒரு வீட்டில் வாழணும்னு நினைக்கும் நிறைய பேர் நினைப்போம். அந்த அளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. வுட் ஒர்க்ஸாக இருக்கட்டும், உள்ளே இருக்கிற பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், வேறு லெவலில் இருக்கிற ஒரு வீடை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடை இப்போ பார்க்கிங்லேருந்து உள்ளே என்ட்ராக போகிறோம். வுட் ஒர்க்ஸ் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ டீசெண்டாக இருக்கிற வுட் ஒர்க்ஸ் இருக்கிற ஒரு வீடை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. அதாவது பார்த்திங்கன்னா டிவி கேபினெட் ஒர்க்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் பார்த்திங்கன்னா கிச்சனோட இது எல்லாமே இருக்கட்டும், ப்ளஸ் பெட்ரூமில் இருக்கிற வார்ட்ரோப்ஸ் எல்லாமே பண்ணி ரெடியாக இருக்குது. ஜஸ்ட் உங்களோட ஃபர்னிச்சர்ஸை மட்டும் கொண்டு நீங்கள் தாராளமாக உங்கள் லைஃப்பை தொடங்கலாம். அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு வீடு. ப்ளஸ் ஃபால் சீலிங் எல்லாம் கண்ணில் ஒத்திக்கிற அளவுக்கு ஃபால் சீலிங்கும் இருக்குது. உங்களுக்கு வுட் ஒர்க்ஸை பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் எல்லாமே அவ்வளோ டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. சிம்னி கிச்சனில் சிம்னி ஒர்க்ஸும் இருக்குது உங்களுக்கு. ஹாலில் இருந்தே மேலே போகிற மாதிரி ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு பெட்ரூம், மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே ஸ்டீல் ரெயிலிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹால் சைஸ் ரொம்பவே டீசெண்டான ஒரு ஹால் சைஸும் இருக்குது உங்களுக்கு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா பெட்ரூமோட சைஸ் அதோடு நல்லாவும் இருக்குது. ரெஸ்ட் ரூம் டைல்ஸோட காம்பினேஷன் தான் ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம். டைல்ஸோட காம்பினேஷன்ஸ் அவ்வளோ டீசெண்டாக இருக்குது. பெட்ரூம் ஃபுல்லாகவே வுட் ஒர்க்ஸ் தான். ஒரு சைடு ஃபுல்லாகவே அப்படியே மேலே 2 சைட்லேயும் ஜன்னலுக்கு 2 சைட்லேயும் வுட் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. வார்ட்ரோப்ஸ் அதாவது உங்களுக்கு பீரோ தனியாக கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது இந்த வீடு பொறுத்தவரைக்கும். மேலே ஸ்டெப்ஸில் இப்போ மேலே ஏறுறோம். ஸ்டெப்ஸில் இந்த மேலே போகும்போது இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த வுட்லேயே வுட் ஒர்க்ஸில் வேறு லெவலில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ டீசெண்டாக கீழே இருந்து ஸ்டெப்ஸில் ஏறும்போதே மேலே ஹாலோட வியூவோடு தெரியுது. மேலே இருக்கிற ஃபால் சீலிங் ஒர்க்ஸையும் பார்க்குறீங்க. மேலே இருக்கிற பெட்ரூம் உள்ளே இப்போ என்ட்ராக போகிறோம். எவ்வளோ பெரிய பெட்ரூம் பார்க்குறீங்க. நல்ல டீசெண்டான பெட்ரூம். இங்கேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் வுட் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூமோட டைல்ஸோட கலர் காம்பினேஷன்ஸ் பார்க்குறீங்க. உள்ளே நிற்கும்போது வேறு அப்படியே ஒரு சூப்பர்பான ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்குது. அந்த அளவுக்கு ஒரு டைல்ஸ் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற பெட்ரூமில் இருக்கிற பால்கனி எல் ஷேப்பில், அதாவது இந்த பெட்ரூமை சுற்றி அப்படியே கொடுத்துறதுனால ரொம்ப அப்படியே சுற்றி இருக்குது உங்களுக்கு. துணியெல்லாம் காய வைக்கிறதுக்கு மேலே போகணுன்னு அவசியம் கிடையாது. இந்த பால்கனியவே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அதையும் தாண்டி போகணுன்னாலும் மேலே போடலாம். இந்த ஃப்ளோர்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இது வேறு இருக்குது. உங்களுக்கு டெரஸ் வேறு இருக்குது. இதுக்கு மேல் ஃப்ளோர்லேயும் ஒரு டெரஸ் இருக்குது. அதனால் துணியை அங்கே காய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கேயே நீங்கள் காய வைக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் கூலிங் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இதில் இப்போ மேலே என்ட்ரா வரும். செகண்ட் ஃப்ளோரில் இந்த ஏறுற இடத்துலையே பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. கீழேயும் நிறைய இடத்துல, அதாவது கீழேயும் வாஷிங் மிஷின் வைக்கிற இடம் இருந்தாலும் மேலே இன்னொரு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. மேலேயும் ஃபுல்லாக கூலிங் டைல்ஸ் எல்லாம் ஒட்டிட்டு சுற்றி இந்த இடத்த பொறுத்திருக்கும் பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. புது வண்டலூர் பஸ் ஸ்டாண்ட் வரதுனால. அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க ஐடியா இருந்தால் மேலே இருக்கிற நம்பருக்கு கால்